ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நவம்பர் 23ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். நவம்பர் 23 மற்றும் நவம்பர் 24 ஆகிய 2 நாட்கள் கடலில் இருக்கிற காற்று சுழற்சி காரணமாக மிதமான மழை, சாரல் மழை, சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும், சில இடங்களில் கனமழையும் பெய்யும். இது தமிழ்நாடு முழுவதும் இந்த 2 நாட்கள் மழை இருக்கும். தென்மேற்கு வங்கக்கடல் அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நவம்பர் 24ஆம் தேதி உருவாகும். இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி ஒரு சிறு புயலாக மாறி வடக்கு இலங்கை வழியாக வந்து மத்திய கடலோரம் வந்து சேரும். இது கரையை கடக்கும் முன் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து நாகப்பட்டினம் முதல் புதுச்சேரி வரை இடைப்பட்ட பகுதி வழியே உள் மாவட்டங்களுக்கு செல்லும். இந்த புயலால் காற்று பாதிப்பு இருக்காது. இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழப்பதால் நீண்ட நேரம் நிலைத்து நின்று கனமழை முதல் மிக கனமழை, அதீத கனமழை மட்டுமே தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பதிவாகும். அதாவது நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, காரைக்குடி, கடலூர், புதுச்சேரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை, மிக கனமழை, சில இடங்களில் அதீத கனமழை பதிவாகும். இதே போல் கடலோரத்தின் உள் மாவட்டங்களான அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழை, சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும். இதே போல் மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், திருச்சி, மதுரை, திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழை பதிவாகும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உள் மாவட்டங்கள் வழியே அரபிக்கடல் செல்லும்போது தான் உள் மாவட்டங்கள், அது மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நவம்பர் 28 அல்லது நவம்பர் 29, 30, டிசம்பர் 1, 2, 3 ஆகிய தேதிகளில் இந்த மழை பதிவாகும். இதே போல் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய பகுதிகளில் நவம்பர் 25 முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் சில இடங்களில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழை பெய்யும், ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யும். தமிழ்நாடு முழுவதும் நவம்பர் 25 முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் கனமழை, மிக கனமழை, சில கடலோர மாவட்டங்களில் அதீத கனமழை, இந்த மாதிரியான மழை பதிவாகும். இதன் பிறகு டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் 2 ஸ்ட்ராங்கான காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாடு முழுவதும் மறுபடியும் கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை பதிவாகும். இது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை பெய்யுங்கிறத நான் வரும் நாட்களில் வீடியோவில் பதிவு செய்கிறேன். இடையிடையே சில நாட்கள் டிசம்பர் மாதங்களில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். இதே போல் ஜனவரி மாதமும் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருடம் வடகிழக்கு பருவமழையானது நாகப்பட்டினம் முதல் சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டத்தின் உள் மாவட்டங்களில் கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை பதிவாகும். சராசரிக்கு அதிகமாகவே மழைப்பொழிவு இருக்கும். இதே போல் தென் மாவட்டங்கள்லேயும் கனமழை, சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் சராசரிக்கு அதிகமாகவே வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு முழுவதும் பதிவாகும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.